சார் சார் இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் திறக்க கூடாதுன்னு ஆர்டர். ஓ சிங்கம் வரட்டும். உனக்கு எச்எம்க்கு கேட்டுக்கு பூட்டுக்கு இருக்கு ஆப்பு. இந்தா சிங்கம் வந்துருச்சுல. ஐயா வாங்க. வாங்கய்யா வாங்க. போய் பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடு. சரிண்ணே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். காலை வணக்கம் ஐயா. ஏன் வெளியே நிக்கிறீங்க? கேட்டு திறக்க மாட்டேங்கிறான் சார். திறக்க மாட்டேங்கிறானா? ஏன்டா? திறக்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி அட்டனன்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு போங்க சார். கையெழுத்தா? ஏண்டா ஆமாங்கய்யா. அட்டெண்டன்ஸ் ரோட்டு கொண்டு வந்தீங்களா? அட்டனன்ஸ் எல்லாம் உள்ளதான் சார் இருக்கு. இது லேட் அட்டனன்ஸ். டேய் நான் சொல்ல திறடா. சார் யாரா இருந்தாலும் திறக்கக்கூடாதுன்னு ஹெச்எம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு சார். சிட்டா சொல்லிருக்கானா? இது வரைக்கும் நான் சொல்லி ஆர்டர் போட்டவன் இன்னைக்கு எனக்கு ஆர்டர் போடுறானா? கூப்பிடுறா அவனை. சார் இனிமே நேரத்திலே சார். வரணும். அவங்கள உள்ள அனுப்புங்க. வாங்க போலாம். சார் உங்களை இல்ல சார். போங்கடா போங்க. போடா போ போ போ. பேசாம கையெழுத்து போட்டு போயிடலாம். குணத்துக்கு பிறந்தவன். கையெழுத்து போடு. 3 நாள் லேட் அட்டனன்ஸ்ல கையெழுத்து போட்டா ஒரு நாள் லீவுல சேரும். அட ஆமா சார், அதுக்கு சார் தான் இன்சார்ஜ். நீங்க போங்க சார். ஐயா நீங்க காதியா இந்தியாவை ஆள்றது சட்டம் இல்லை, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைங்க தான் நிரூபிக்கிறேன். ஆசிரியர்கள் நேரம் தவறாமையை பின்பற்றுவதுடன் விளையாட்டு, நூலகம், சத்துணவு ஆசிரியர்கள் அவர்களது பணியை ஒழுங்கே செய்வதுடன் மற்ற ஆசிரியர்கள் செயல்முறை கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களின் வழிகாட்டி என்பதால் அவர்கள் ஆடை விஷயம் உள்பட பள்ளி வளாகத்திற்குள் எவ்வித தீய பழக்கங்களும் இன்றி கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களை தங்களது சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்வதுடன் மாணவ மாணவிகளுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து கடுமையான சட்டத்திட்டங்களையும் ஆசிரியர்கள் இன்றுடன் கைவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சார் வாத்தியாரங்களுக்கே இவ்வளவு ரூல்ஸ்னா பசங்க நாங்களும் ஒழுங்கா நடந்துக்கிறோம் சார். இல்லடா? அப்படியா? ஆமா சார். உங்ககிட்ட இருந்து தானா சுய ஒழுக்கத்தை வர வைக்கிறதுல தான் ஒரு வாத்தியாரோட வெற்றியே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா இப்போ என்ன கிளாஸு? இங்கிலீஷ். கிராமத்தில் +2 வரைக்கும் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக சிட்டிக்கு போகிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் இங்கிலீஷ். இங்கே சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட் சிட்டியில் இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட லாங்குவேஜில் போட்டி போட முடியல, திணறான். இது வரைக்கும் 218 மொழிகள் அழிஞ்சிருக்கு. காரணம் இங்கிலீஷ். ஆனால் வேறு வழி இல்லை, அதோட அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பீரியட் ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க. கிழிஞ்சது. முருகா முருகா உன்னதான் வா. சார் இல்ல சார், நான் தமிழ்நாட்டுல இருந்துக்கிறேன் சார். என்னால முடியும். வெளிநாடு வேணாம் அரவிந்த் சார். கம். சத்தியமா எங்க ஊர் மண்ணை தாண்ட மாட்டேன். கம்மியா. விட மாட்டார் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் இங்கிலீஷில் பேசிக்கிறீங்க. எது பேசுறா? ஏய் இங்கே வா வா. சார். தெரிஞ்சதை பேசுமா. ஏய் எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்க. கம் ஃபார்வர்ட். வாங்க. ஸ்டார்ட். முருகா நீ வா. What is your name? எஸ் முருகன். வெரி குட். அப்பா ஏய் கம் ஃபார்வர்ட். கம் கம். நெக்ஸ்ட். You had no. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல பேசு. How the lunch? பயப்படாதடா. You have lunch? டேய் சைலன்ஸ் சைலன்ஸ். சொல்றா. புல் ஹவுஸ்ஃபுல். டேய் குட்ரா. வெரி குட். போ கோ டு யுவர் பிளேஸ். இன்னையிலேருந்து லெசர் பீரியட்லாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபீஸாக நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுவீங்களா? நான் சொல்லித்தரதை டெய்லி நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லித்தரணும். சரி சார். குட். மாங்காய் ஊறுகாய், பொட்டாசியம் சல்பேட். எப்படி முருகா? எல்லாம் அப்சர்வேஷன் தான். என்ன மூக்கு பொடிமையா இருக்கு? எலும்பிச்சை ஊறுகாய். இது என்ன தெரியுமா? அம்மோனியம் காங்கிரீட். தலை வெட்டி போறோம் ஆங்கிரிடா. போய் பெண்ணு வாய் இன்சைடு. லிசன் ஹியர். இப்போ அல்லி இதழ் பத்தி பார்ப்போம். பழனி என்னாச்சு? பரவாயில்ல சொல்லு. டேய் உன்னை பார்க்குறப்போ இதே 12Bல என்னை பார்க்குற மாதிரியே இருக்கு. உன்ன மாதிரி தான் நானும். அன்னைக்கு என் பிரச்சனையை கேட்க ஆள் இல்லை, உனக்கு நான் இருக்கேன். எனக்கு தெரியும் லவ் தானே. அன்புள்ள அறிவுக்கு ஒரு பெண் வயசுக்கு வந்தவுடன் பார்க்கும் முதல் ஆணை எப்படி மறக்க முடியாதோ அது போலத்தான் உன்னை முதலில் கட்டிப்பிடித்து என்னையும் நீ மறக்க முடியாது. சைலன்ஸ் ப்ளீஸ்.
எல்லாம் ஒழுங்கா வரையறீங்களா? ம். அறிவழகி, என்ன அது? ஒன்றும் இல்லை சார். எடு. வேணாம் சார். எடுங்கறேன்ல. சார் ஒன்றும் இல்லை சார். ஆ? வேணாம் சார். நான் தான் பார்த்தேங்கறேன். ஒன்றும் இல்லை சார். சார் என்னது இது? யாரு? ம்? நான் இல்ல சார். நீயா? நீயாடா? அவன் சார். ஓஹோ. பழனி, வெளில போ. முடியாது. வெளில போடானா முடியாதா? ஆ? டேய், எந்திரிடா. எந்திரிடா. வெளியே வாடா. என்னடா உனக்கு அவ்வளவு திமிரு? ஆ? அவ்வளவு பெரிய கும்பனாடா நீ? கல்ல புள்ளையார் மாதிரி நான் பால்வாடி நினைச்சா பண்டாது படிக்கலாம். உன்னோட நினைச்சு ஆயிட்டா இல்ல மௌன வெளியே வந்தா கொன்னுடுவேன். டேய், இவனை தூக்கி வெளியே போ. இப்ப வெளியே போறியா இல்லையாடா? போக முடியாது. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. என் பொண்ணு சொல்லுவா இல்ல ஹெச்எம் போய் சொல்லுவா. போய் சொல்லு. யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. உன் குடுமி என் கையில. துற போவேனா நம்ம எல்லாம் போவோம். இவ்வளோதான் அவன் பிரச்சனையா? நீயாவது ப்ளஸ் 2 படிக்கும்போது தான் பாட்னி வாத்தியர் சட்டையை பிடிச்ச. நான் 10th படிக்கும்போது கணக்கு வாத்தியர் கையே உடச்சிருக்கேன்னா பார்த்துக்கேன். நான் பார்க்குற வேலை தான் என்னை அப்பப்போ வாத்தியார் மாதிரி இருக்க சொல்லும். மற்றபடி நானும் உன்ன மாதிரி தான். அறிவலைக்கு உன்னை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ நல்லா படிக்கணும். 100க்கு 4. வெரி குட். கீப் இட் அப். போ. எத்தனை மார்க்டா? 4 மார்க்டா. 4 திருத்துனதில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை டோட்டலில் மிஸ்டேக் இருந்தாலோ என்கிட்ட சொல்லலாம். என்னங்க சார் 100 மார்க் வாங்குறேன்ட்டு வெறும் 10 மார்க் வாங்கியிருக்கான் சார். சைலன்ஸ். போன டெஸ்ட்டில் எவ்வளோ எடுத்த? 8 மார்க் சார். இப்போ 10 மார்க் சார். வெரி குட்ரா. கை கொடு. ஏன் சிரிக்கிறீங்க? கை குடுறா. 8லேருந்து 10க்கு வந்திருக்கடா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்றுனா தானே 100. அப்புறம் 15, 20, 50. பாஸ் மார்க் எடுத்துருவோம் சார். குட். எவ்வளோ எடுத்தா பாஸ்? 70 சார். எவ்வளோக்கு? 75 எடுத்தா? 100 எடுத்தா? 200 எடுத்தா? ஸோ நம்ம எல்லாருமே பாஸ் மார்க் வாங்குறதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா? இனிமே நம்மளுடைய பாஸ் மார்க் 70 கிடையாது, 200. உங்களால் முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். ரொம்ப அதிகமாகவே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார். என் நம்பிக்கை பொய்யாகாதுடா. உட்காரு. இப்போ என்ன பண்ணுறீங்க? இது வரைக்கும் நாங்கள் கொஸ்டின் எடுத்து தானே நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கீங்க. இனிமே வர டெஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கான கேள்வியை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. யார் பண்ணுறா? கேள்வி கேட்கறதுல எனக்கு ரொம்ப ஈஸி சார். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? கொஸ்டின் எடுக்கிறவங்க எல்லா பாடத்தையும் முழுசாக படிச்சிருக்கணும். சரிடா. முருகா, நான் சும்மா வந்து முருகா முத பேரை மாற்றணும். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். கிளம்புங்க. தேங்க்யூ சார். அறிவு, என்னாச்சு? ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை சார். 98 நல்ல மார்க்கு தானே? என்ன சிரிப்பு? சார் பள்ளி சொல்றா சார். அறிவலைக்காக அவன் வாங்கிட்ட 2 மார்க்கு விட்டு கொடுத்துறானா? ஏண்டா சொன்னேடா? நான் சொல்லல சார். அவனால தான் சார் எல்லா பிரச்சனையுமே. பாவம் சார், இவ 2-3 நாள் அழுதுகிட்டே இருக்கா சார். சார் இல்ல சார். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சொல்றதை கேட்கவே மாட்டேடா நீ. கிளம்பு. கிளம்புங்க எல்லாம். டேய், தனியா சொல்லுமாடா. உங்களை தான் நான் கிளம்ப சொன்னேன். கிளம்புடா. குட் நைட் சார். ஆ போடா, வாடி போலாம். சொல்லுமா. ம். குட் நைட் சார். ஆ பாய். என்னது ஹாஸ்பிட்டலா? பதறாதீங்க, சும்மா ஒரு நார்மல் செக்கப் தாங்க. ம், பத்திரம். அறிவிலைக்கு வரல? வரல சார். சரி, உட்கார். ஏய், நீ பாடம் நடத்தி கிழிச்சது போதும்டா. வெளியே வாடா. சொல்லுங்க. இவதானா அது? பொறுமையா இருங்க. அடிச்சு இழுத்துவா. சார் எங்க மேல கேள்வி கேக்குறீங்க? இருடா. என் பசங்க நான் சொல்றதை கேட்பாங்க. சார் உருங்க சார். ஓ, உட்காரு. சார் உட்காரு எல்லாம். உட்காரு எல்லாம். ஏய், உட்காரு. சார் சொல்றாங்க. போங்கடா. சும்மா விடக்கூடாது சார். உட்காரு. ஏய் வெளிய வாடா. யார் நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது? என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இருங்கடா. புடிமா. வாடா. வாடா சொல்றேன். ம். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த காம்பவுண்டுக்குள்ள வச்சு அடிக்காதீங்க. காம்பவுண்டுக்கு வெளியில வச்சு கொஞ்சம் கொளுத்துங்க. கொண்டு வச்சு கொளுத்துங்கடா. வந்து போங்கடா வெளியே.
எங்க வேணா வேலை செய்யுங்க அவரை விட்டுருங்க அதிகமா பேசுற டீச்சரை கழிச்சிருவேன் நீனு ஏய் தள்ளுங்கடா ஏய் கையெடு இதுக்கு மேல எங்க சார் மேல கை வச்சா அவள்தான் நீனு என்னடா பண்ணுவ டீச்சரியா மறுபடியும் அவர் மேல கைய வச்ச நடக்கிறதே வேற நீங்க கிளாஸுக்கு போங்கப்பா சொல்றத கேளுங்கப்பா நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். என்ன பிரச்சனைங்க? நேத்து வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சார். இந்த ஆள் என் வீடு தேடி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பி வைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதை நம்பி என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன் சார். படுவாரி என்ன பண்ணி தொலைச்சா தெரியல சார். என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டா சார். ஒத்த பொண்ணு சார் ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா சார். இவனை கொல்லுங்க சார். சார் விடுப்பா. எல்லாத்தையும் நீங்களே பார்த்துட்டு அப்புறம் நாங்க எதுக்கு? எந்த கிளாஸ் சார்? 12B சார். 12B பசங்களாம் யாரு? சார் பசங்களுக்கு இங்க நடந்த எதுவும் தெரியாது சார். இங்க நடந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு இந்த ஸ்கூல் வாட்ச்மேன் தான். யோ ராஜா சார் வாயா வாயா வந்து சொல்லியா. என்னப்பா நடந்துச்சு? சார் நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதும் ரூமை போடலான்னு போனேன் சார். அப்போ தான் சார் அந்த கொடுமையை நான் கண்ணால் பார்த்தேன் சார். என்னைய பார்த்தா? அந்த பொண்ணு அழுது பேசிட்டு இருந்துச்சு. தயா சாரும் தொட்டு பேசிட்டு இருந்தாரு. இங்க நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் மறந்துட்டு நாளை காலையில வழக்கம் போல ஸ்கூலுக்கு வா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு, தைரியமா போன்னு அவர் சொல்லி அனுப்புனத என் 2 காதாலையும் கேட்டேன் சார். சார் அந்த பொண்ணு கூட ஒரு தனியா பேசுறத நானே நிறைய தடவை பாத்துட்டேன் சார். சார் பசங்க பொண்ணுங்க பேசக்கூட எச்எம் சொன்னா அதை மீறி இருந்தாலும் பேச சொல்லி தனியா ரூல் போறான் சார். ஆமா சார். கேட்டீங்கல்ல சார், எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துறா சார். நீங்க உடனடியா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு நொறுக்குங்க. இவன் வாயால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பான். சிஇஓக்கு இவர் ரிப்போர்ட் பண்ணுவார். இவர் பின்னாடி ஒட்டுமொத்தமா நாங்க சப்போர்ட்டிவா இருப்போம். இவன் இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல சார், இனி எந்த ஸ்கூல்ல இவன் ஒர்க் பண்ணவே கூடாது சார். ப்ளீஸ் சார், அப்பாவது இந்த மாதிரி கேவலமான வாத்தியார்களுக்கு புத்தி வரதா இருப்பான். கொண்டு போங்க சார். வாங்க. படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம். எல்லாம் கிளாஸ் கிளம்பி போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்கெல்லாம் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா எல்லாம் கிளாஸ் போங்க. உன்ன மாதிரி 1-2 வாத்திங்க செய்யற தப்புனால தான் ஒட்டுமொத்த வாத்தியாரங்களுக்கும் கெட்ட பேரு. வாத்திங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மேல தப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டு செருப்பால் அடிக்க வைப்பேன். சொல்லுப்பா. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா சார். என்ன ஏதாவது சொன்னாலா? வாயே திறக்க மாட்டேங்கிறா சார். ஆனா பக்கத்துல விசாரிச்சு பார்த்ததுல வாத்தியாரால மட்டும் இல்ல சார், அந்த ஸ்கூல்ல கூட படிக்கிற ஒரு பையனாலையும் தொந்தரவு இருந்திருக்கு சார். இது என்ன ஏதோ புது கதை சொல்ற? அதை விசாரிக்கத்தான் சார் நம்ம மகேஷ் போயிருக்காப்ல. உண்மையை சொல்லு சார். அவ்வளவுதான் சார் நடந்துச்சு, வேற எனக்கு தெரியாது சார். தயா சார் தான் இப்படி பண்ணன்னு அவரை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்கடி. பழனியால கூட இருக்கலாம்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுடி, கேக்குறேன்ல. ஏதோ சொன்னாலா? சொல்ல மாட்டா. அப்படியே நெஞ்சில மிதிச்சாதான் சொல்லுடா. இவ ஒண்ணு சொல்ல வேணாம், நீ போடா. இவ்வளவு பேர் கேக்குறோம்ல, வாயை திறக்கிறாளா அவ? வேலை வித்து கூட விடாம பூ மாதிரி வளர்த்துருக்கு. உன் படுக்க கால தூக்கிட்டு ஓடி வர, இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு நானும் போய் சேர்ந்துருவேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாம்மா, ஒண்ணு சொல்ல வேணாம். நிறுத்துங்க. வாமா. தள்ளுங்கப்பா. சார் வயசு பொண்ணு, சென்சிட்டிவ் பிரச்சனை, உள்ள போய் கொஞ்சம் தனியாக பேசலாமா?
இந்த பூசி முழுகிற கதையெல்லாம் இங்க வேணாம். எது வேணாலும் இங்கேயே சொல்லட்டும். ஏய் ஆமா எவன்டா அது? இங்கே சொல்லட்டும். வாயை மூடுங்க. என்ன ஏகத்தனம் பண்றாங்க எங்களுக்கு தெரியணும்ல. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இப்படி தான் பேசுவ நீ? இல்ல நான் இங்கே சொல்றேன். சொல்லு மாறி, அவனை நாங்க பாத்துக்கிறோம். எங்கடா அவனை பார்த்தா? அடிச்சு கொண்டு போறாங்க சார், வாங்க பார்க்கலாம். விடியா பாரு நல்லா துப்பு. ஏய் தால் பேச்சியா அந்த வாட்ச்மேன் பேச்சு கேட்டு உங்களை தேவையில்ல மனுஷன் சார். விடுங்க சார். ஏய், இவனை போலீஸ் பாத்துக்குவியா? வாங்க இன்ஸ்பெக்டர். வழிவிடு வழிவிடு. என்ன உங்க ஆத்திரம்லாம் தீர்ந்து போச்சா? யோ தூக்கி இருந்தால அணிலேத்தியா? எவன் நல்லவன் எவன் கெட்டவன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி விடாதீங்க சார், அவனை உள்ளே வச்சு கொல்லுங்க. தம்பி ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. சரி சார். வச்சு வேணாம். என் குடும்பமான மரியாதை போனது இதோட போதும்யா. எந்த கம்ப்ளைண்ட் வேணாம். எனக்கு என் பொண்ணு கிடைச்சதே போதும்யா. நான் கொடுக்குறேன் சார் அவர் மேல கம்ப்ளைண்ட். என்கிட்டயே ஒரு முறை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண. அவர் எப்பயுமே இப்படிதான் சார். ரெக்கார்ட் நோட் திருத்துறேன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை தனியா கூப்பிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்றதும் காதை பிடிச்சி திருவறதுமாவே இருப்பார் சார். ஏமா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல நீ? எப்படி சார் சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? நான் ஏன் சார் இங்க சேர்ந்தேன்? ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தா நோட்ல சொன்னதுக்கு நீ படிச்சு கேச்சது போதும்னு ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டாங்க சார். படிக்காட்டி செத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் என்னங்க சேர்த்தாங்க. தப்பே செய்யாட்டியும் முதல்ல பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான் சார். அதான் முடிஞ்ச வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு போயிடும் சார். இந்த பாருங்கம்மா, இனிமேலாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்க எடுப்போம். என்ன சரி கிளம்புங்க. சாரி சார், வரோம். யோ வண்டி அடியா. எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க போங்க. டேய் இன்னுமே உன்னை என் தங்கச்சி பின்னாடி பார்த்தா உன் தலையை திரும்பி அப்படியே நட்டு ரோட்ல வச்சிருவேன். ஜாக்கிரதை. எரியர் இழுத்தா கொதிக்கிற தாளா அழைச்சு போயிருப்பா. படிச்சு கழிச்சது போதும்டா. காலகாலத்துல ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சா எல்லா பிரச்சனையும் முடிச்சு போயிருப்பா. வாங்கடா வா வாங்க. மன்னிச்சிருங்க சார். போப்பா வரீங்க. அப்பா ஒரு நிமிஷம். மாதா பிதா குரு தெய்வம் நீங்க சொல்லி கொடுத்ததுதான் சார். ஆனா இத நாளையும் ஒன்னா பார்த்தது உங்க உருவத்துல தான் சார். இவர் அண்ணனை பார்த்தா அண்ணன், அப்பான்னு பார்த்தா அப்பா, குருன்னு பார்த்தா குரு, தெய்வம்னு பார்த்தா தெய்வம். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்றதாலதான் ஏமான போனாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொன்னேன் சார். ஏன் படிப்பு பாதியிலே மண்ணா போனாலும் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் தேவை சார். உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நீங்க ஏன் பொறுமையா இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? ஸ்பெஷல் கிளாஸ் நடந்த அன்றைக்கி அந்த பொண்ணு விஷயத்த சொல்லி ஒவ்வொன்று அழுதப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசிச்சு முடிவு பண்ணலான்னு நினைக்கிறக்குள்ளே இப்படி பண்ணிருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துடும் போல் இருக்கு. படிப்பை பாதியில் நிறுத்தி எப்படி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் சார். படிப்பு பாதியில நிறுத்தது இருக்கட்டும் சார். அவங்க அடிச்ச அடியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன சார் பண்றது? இவனால இனிமே ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டிசி வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறானுங்க. மானமே போச்சு. நிம்மதியா வேலை செய்ய முடியல. மூஞ்சிலே காரி துப்புறானுங்க. என்னடி நடக்கணும்? புள்ளைய பத்திரக்காலம் புள்ள. டேய் அப்பா அப்பா வேணாம்ப்பா. பழனி பழனி வாடா. உன்னால தானே வந்து இனிமே ஒழுங்கா இருக்கேன்னு உங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுடா. வாடா. அப்பா என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி குத்த கல்லாட்டு உட்கார்ந்திருக்கியே. வாடா வா. என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஓலவுக்கு பிரச்சனை? ஏலவுக்கு தானே பிரச்சனை? நீ எதுக்கு பாத்துட்டு இருக்க? அவர் என்ன நம்மள நடுத்தருவில் எப்படிட்டு போறாரு? நாளைக்கே ஏதாவது ஒண்ணா உனக்கு சர்வீஸ் பண்ணல, சாவர வரைக்கும் பென்ஷன் இல்ல. சும்மா உட்காந்து சாப்பிட்டு விட்டுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போ. நான் செத்தாதான் அவனுக்கு நிம்மதினா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். லயன்ஸ் கிளப்போட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் மீட் நடத்துறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூலுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் தயாவோட விடாமுயற்சி தான். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக கை தட்டுவோம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க?
பின்ன ஏற்கனவே பொண்ணு பிரச்சனை ஸ்கூல் மன காய்ச்சல பறக்குது இதுவரை நடந்துட்டா நாரிடாது. சார் வந்தாரங்குடி டீச்சர்னாலே எல்லாரும் ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பாக்குறாங்க சார். அந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட் நடத்தணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். யூ மீன் டிசைட்? எவா இங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். காம்படிஷன் காமெடிஷன் இங்க நடக்க கூடாது. நடக்கணும் சார். ஆரம்பிச்சிட்டாயா? இது காமெடிஷனா? என்னையா நீ ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரூட்ல எல்லாரும் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற பொழுது நீ மட்டும் செப்பரேட்டா ரூட் போட்டு சவாரி போற? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. இரிட்டேட்டிங் ஃபெலோ. மீட்டிங் ஓவர். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். எஸ் சார். நோ, இந்த மீட்டிங் இன்னும் முடியல. உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. உட்காரியா? And now, நான் டிசைட் பண்ணபடி இந்த காம்படிஷன் நடந்தே தீரும். அதை நடத்த வேண்டிய பொறுப்பை நான் தயா கிட்ட ஒப்படைக்கிறேன். பிடி டீச்சருங்கிற முறையில் ஆனந்தி சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசங்களை விட்டுட்டு போய் மத்த ஸ்கூல் முன்னாடி நான் பட்ட அவமானம் போதும். இனிமே என்னால முடியாது சார். ச்சே பசங்களா இதுங்க. பிடி டீச்சருங்கிற முறையில் நீங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணியே ஆகணும். This is my order. உன் பொண்டாட்டி கீழே தள்ளி விட்டு வண்டி எங்க எடுத்துறோடா? கோமனை கிழிஞ்சு போய் நிக்கிறேன்டா. ஐயா என்னாச்சு? இவ்வளவு நாளா நான் சொல்றதை கேட்டு ஆர்டர் போட்டு கொடுத்த ஏன் எச்சம் இன்னைக்கு தயார் சொல்றதை கேட்டு எனக்கே ஆர்டர் போடுறோம். இதுக்கு நீங்களும் சப்போர்ட் இல்ல? இல்ல சார், நாங்க ஏன் உங்க கூட வராம உட்கார்ந்தோம் தெரியுமா? நீங்க வந்த உடனே நாங்களும் வந்திருந்தா எதிரிங்க என்ன பிளான் பண்றானு எப்படி சார் தெரியும்? கரெக்ட். அப்ப நான் போறேன். போயிட்டு பொதி உருண்டை வைக்க போறேன். இந்த தயா பையலை வெளியே அனுப்பிட்டு நான் உள்ள வரேன்டா. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான் இருக்கணும். அது எங்க சிங்க பெருமாள் சாரா தான் இருக்கணும். தளபதிங்கடா. என்ன பாக்குறீங்க? வந்து உட்காருங்க. உட்கார். விஷயத்தை சொல்லு. கையெழுத்து போடு. படிச்சுட்டா நொட்டுவியோ? இந்த கடிதம் எனக்கு கௌரவ பிரச்சனை. என்னைக்கு அந்த தாயாப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து என் மான மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்த்தா தொடர்ந்து எடுக்கிற நீ என்னைக்கு அவன் பேச்சு கேட்டு ஆட ஆரம்பிச்சோ எல்லாம் ஒட்டுமொத்தமா போச்சு. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவனை உடனடியாக டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். எச்சமாக்கிய நீ உன் கைப்பட எழுதுற கம்ப்ளைண்ட் போடு. பிடி. வெளியே வாங்க சார். வாங்க. யாருக்கிட்ட? இவனுக்கு அடிச்சு அடி அவனுக்கு வலிச்சிருக்கும். இப்பவே ஊரை விட்டு புறப்பட்டுருவான். கிளம்பிட்டான். தயா 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 சேட்டை. தயா கதவு திறங்க. தயா 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 கதவு திறங்க. தயா தயா. இனிமே உங்க மரியாதைக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க ஃப்ரீயா உங்க டியூட்டியை பார்க்கலாம். சப்பாரி போட மாட்டேன். கரெக்ட். எஸ்எம்எஸ் கொடுத்து மிலிட்டரிய வரவழைச்சிட்டியடா. சாக்ஸும் போட மாட்டேன் தம்பி. அடிபட்டதுன்னா கோழி சுப்பு அவனுக்கா? வணக்கம். வாங்க சார். உங்க பொண்ணு படிப்பு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதான் அன்னைக்கே சொன்னோம்ல சார், அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும்னு. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல.
தப்பு உங்க மேல வச்சுட்டு ஏன் சார் உங்க பொண்ணோட லைஃபை கெடுக்குறீங்க? நாங்க என்ன சார் பண்ணோம்? பின்ன எவனோ ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தானா அவ வந்து சொன்னப்பவே இந்த வயசுல இது எல்லா பொண்ணுங்களுக்கு வர பிரச்சனை தான். உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, அதே மீறி ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட வந்து சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்னு அன்னைக்கே அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா எப்போ எது நடந்தாலும் உங்ககிட்ட தான் சார் வந்து சொல்லியிருப்பா. அதை விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்க மாட்டா. பசங்க பெத்தவங்களை நம்புறாங்க சார், பெத்தவங்க தான் சார் பசங்களை நம்புறது இல்ல. இனிமேலாவது உங்க பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப பாருங்க. நான் ஸ்கூல் விஷயமா பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். டாக்டர் டேட் கொடுத்துருக்காருங்க. நான் கூப்பிடுறேன். இந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்களோட படிப்பு பாதியிலே நின்று போச்சுன்னா பாழா போறது அவங்க லைஃப் மட்டும் இல்ல சார், இந்த சொசைட்டியும் தான். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் சார், ஆ? நான் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்.